பெரிய ஒரு குழப்பம் இது. ஏன்னா என்னோட பேஷன் ஒண்ணு, ஆனா என்னோட குடும்ப சூழ்நிலை வேற. நான் கண்டிப்பா உடனே வேலைக்கு போகணும், வேலைக்கு போய் என்னோட குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படின்னு இருக்கும்போது என் பேஷனை நோக்கி ஓடி என்னோட நேரத்தை வீணடிக்க முடியாதுன்னு நிறைய குழம்புவீங்க. முதல்ல நான் என்ன சொல்றதுன்னா, முதல்ல நில்லுங்க, அதுக்கப்புறம் சொல்லுங்க. அந்த மாதிரி முதல்ல நில்லுங்க. ஒரு என்ன வேலை கிடைக்குதோ அந்த வேலையில போயிட்டு 1 வருடமோ 2 வருடமோ நின்று உங்க ஃபேமிலிக்கு உங்களால ஃபினான்ஷியலா எவ்வளோ சப்போர்ட் பண்ண முடியுமோ சப்போர்ட் பண்ணி, அது கூடவே ஒரு பார்ட் டைமா ஒரு ஜாபும் பண்ணி அந்த இன்கம் எடுத்து சேவ் பண்ணி, அந்த இன்கம்ல உங்களுக்கு பேஷனா இருக்க படிப்பை நீங்க ஒரு கரஸ்பாண்டன்ஸ்ல படிக்க முடியுமா அப்படின்றத பார்த்து, இல்ல அதை பார்ட் டைமா எடுத்து படிக்க முடியுமா, இல்ல அதை வீக்கெண்ட் கோர்ஸா எடுத்து படிக்க முடியுமான்னு பார்த்து நீங்க பண்ணிட்டீங்கன்னா 2 வருடம் உங்க ஃபேமிலிக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி அவங்கள நிறுத்திட்டீங்கன்னா, அவங்களே உங்களோட உழைப்பை பார்த்துட்டு இனி நீ உனக்கு என்ன வேணுமோ படி, நாங்க உனக்கு சப்போர்ட் பண்றோம். ஒரு தடவை உங்களை உங்க ஃபேமிலியில ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த தடவை அவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லல, பேரண்ட்ஸ்க்கு தான் சொல்றேன் உங்க மூலமா. நான் தயவு செஞ்சு அந்த மாதிரி சொல்லாதீங்க. நான் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன், நீ படி. நான் படிக்கணும், இந்த வேலையில சேரணும்னு ஆசைப்பட்டேன், நீ இந்த வேலையில சேரு. இல்ல, காலகட்டம் மாறுகிறது. நீங்கள் பிறந்த காலகட்டம் வேற, அவர்கள் வளர்கின்ற காலகட்டம் வேற, அவங்களோட மைண்ட் செட் வேற. இப்ப இருக்க இந்த டெக்னாலஜி டெவலப்மெண்ட் நிறைய விஷயத்த அவங்க மண்டைக்குள்ள போடும்போது குழந்தைங்க ரொம்ப குழம்புறாங்க. அப்பா சொல்றது கேட்குதா, அம்மா சொல்றது கேட்கறதா, இல்ல என் மனசு சொல்றது கேட்கறதா, என் கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்றது கேட்கறதா, எங்க டீச்சர்ஸ் சொல்றத கேட்கறதா, இல்ல கேரியர் கைடன்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றது கேட்கறதா, இல்ல வேலை வாய்ப்பு இங்கதான் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய தகவல்கள் வருது, இதை கேட்கறதான்னு கேட்டு ரொம்ப குழம்பி போய் ஏதோ ஒண்ணு பண்றாங்க. அப்படி பண்ண விடாதீங்க. எல்லாரும் சொல்றதை கேட்டாலும் அவங்க மனசுக்கு என்ன பிடிக்குதோ அதை செஞ்சாதான் அவங்க வாழ்க்கையில நல்ல நிலைமைக்கு வருவாங்க. அவங்க மனசுக்கு பிடிச்சத அவங்க செய்யட்டும், கூட இருந்து சப்போர்ட் பண்ணுங்க. இந்த சப்போர்ட் அவங்க மேல மேல கொண்டு வர கண்டிப்பா வைக்கும். அப்ப நீங்க